ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அபிநயா. நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீகம் சம்பந்தமாகவும் வழிபாடுகள், பரிகாரங்கள், ராசி பலன், அது மாதிரி நிறைய புதிய புதிய தகவல்களை தினந்தோறும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கும் ஒரு புதிய தகவலை தான் பார்க்க போகிறோம். அதுக்காக வழக்கம் போல் நம்ம நிகழ்ச்சியில் யார் இணைந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நான் கேட்க போகிற கேள்வி எனக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்குமே, தமிழ்நாட்டில் இருக்க ஒருத்தருக்குமே இருக்க ஒரு மிகப்பெரிய ஏக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நான் கேட்க போகிறேன். ஏன்னா இருக்க இடம், உடை, இருப்பிடம் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை சார். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேரால் ஒரு நிலம் வாங்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த நிலத்தில் ஒரு வீடு கட்டுறது அப்படின்றது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. என்ன மாதிரியான ஒரு நடுத்தர குடும்பத்துலேருந்து வர்ற ஒருத்தருக்கும் ஒரு பெரிய கனவுன்னு பார்த்தா ஒரு சொந்த வீடு கட்டணும். ஆனால் அந்த சொந்த வீடு கட்டுறதுக்கு நிறைய தடைகளும் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ஸோ இந்த தடைகள் எதுவுமே இல்லாமல் ஒரு சுமூகமாக ஒரு வீடு கட்டி முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் சார் பண்ணணும்? இல்லை, பொதுவாகவே மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஒரு மனுஷாளுக்கு சொந்த வீடு அமையணும் அப்படின்னா அதற்கு கையில் காசு இருந்தால் போதும் அப்படின்னு எல்லோருமே நினைப்போம். ஆனால் கையில் பணம் இருந்து சொந்த வீடு வாங்கக்கூடிய மனம் இருந்து கூட நிறைய பேருக்கு சொந்த வீடு அமையறதில்லை அப்படிங்கிறதும் உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரபல்யமாக தன்னுடைய பேச்சு மூலமாக, பேச்சாற்றல் மூலமாக பட்டி தொட்டி எல்லாம் பிரபல்யமான ஒருவர் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய 56 வயசு வரைக்கும் சொந்த வீடு வாங்க முடியல அப்படின்னு ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு பட்டிமன்ற பேச்சுக்கு அந்த காலத்திலேயே 1 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய மாபெரும் அந்த மனிதர் தன்னுடைய 56 வயசு வரைக்கும் சொந்த வீடு வாங்க முடியல, வாடகை வீட்டில் வசிச்சார் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது. எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சொந்த வீடு அப்படிங்கிறது நாம் நினைச்சால் மட்டும் அப்படிங்கிறத விட நம்மளுடைய ஜாதகப்படி சாஸ்திர ரீதியாக உங்களுடைய சொந்த ஜாதகம் இடம் கொடுத்தால் உங்களுக்கு சொந்த வீடு அமையும்ங்கிறது உண்மை. நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிறக்கும் போதே சொந்த வீட்டில் பிறக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குது. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிறந்ததுக்கப்புறம் தான் படித்து வளர்ந்து உத்தியோகம் போய் அதில் வருமானத்தை பார்த்து அதற்கப்புறம் வெகுமானமாக ஒரு சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருது. இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கையில் காசு இருந்தால் கூட சொந்த வீடு அமைய முடியாமல் ஒரு தடங்கள் கொடுக்கறது, அப்படி முட்டி மோதி ஒரு சொந்த வீட்டுக்கு முன்பணம் கொடுத்தால் கூட அதில் தேவையில்லாத முடக்கம் ஏற்படுறது, தேவையில்லாத கலகம் ஏற்படக்கூடிய சூழல் அல்லது சங்கடம் ஏற்படக்கூடிய சூழல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இப்போ யதார்த்தமான விஷயமா வந்துட்டு இருக்குது. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம், கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம், ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம், யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம், திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவான காரணம் அப்படிங்கிறத விட மெதுவாக உங்கள் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் ஒருவருடைய ஜாதகத்தில் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் பூமி காரகர் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா, அல்லது பூமி காரகன் செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்னா 1க்கு 2 வீடு வாங்கக்கூடியது, அதுவும் ஆடம்பரமான வீடு அமையக்கூடியது. வீடு வாங்கலான்னு முயற்சி பண்ணால் கூட கண்டிப்பாக அது பங்களா மாதிரி அமையக்கூடிய ஆடம்பரமான அமைப்பை கொடுக்கக்கூடியது இந்த செவ்வாய் பகவானுடைய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அதாவது கையில் காசு சம்பாரித்து கோடிக்கணக்கில் பணம் வச்சிருந்து செல்வம் வச்சிருந்து கூட சொந்த வீடு அமையாமல் இருக்கிறவங்களும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாதாரண தின சம்பளத்துக்கு மாத சம்பளத்துக்கு போகிறவங்க கூட மனசில் நினச்சி பார்க்க முடியாத மாளிகை போன்ற வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. என்னுடைய குன்னூர் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா கடந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒருவர் வேலைக்கு வந்தார். அவருடைய கைரேகை மேலோட்டமாக பார்க்கும் பொழுது, அவருடைய உருவ அமைப்பை பார்க்கும் பொழுது, அவருடைய மனைவி ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கண்டிப்பாக, அதாவது
ஆடம்பரமான வீட்டில் குடியிருக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறத நான் சொல்லும் பொழுது அவர் நம்பாமல் இருந்தார். எனக்கு மாசமான சம்பளம் வந்தால் போதுங்க, உங்ககிட்ட இருந்து என் குடும்பத்தை நடத்தினா போதும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஏக்கமாக கவலையாக சொல்லிட்டு இருந்தார். ஆனால் கண்டிப்பாக ஜாதகப்படி இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் நம்பாமல் இருந்தார். இந்த மாதிரி கையில் காசு இல்லாமல் தோட்ட வேலைக்கு வந்திருக்காரு, டீ எஸ்டேட் பார்க்க வந்திருக்கிறாரு. இவர் எப்படி வாங்க போவார் அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்தால் கூட ஜாதக ரீதியாக வாங்க முடியும் அப்படின்னா வாங்க முடியும் நம்பிக்கை எனக்கு இருந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6-7 மாதத்தில் அவருடைய அதாவது மனைவி வழி சொந்தங்களில் வந்து ஒரு சிறு பூமி வந்து விலைக்கு விற்க வேண்டிய, அதாவது பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகையெல்லாம் விலகி அந்த பூமி விலைக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடச்சி அதில் சிறு தொகை கிடச்சி அதை வந்து இவர் வந்து அதாவது ரோட்டு ஓரத்துலேயே வந்து மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளே போவாங்க இல்லையா, முட்டு சந்து போகிறது சந்துக்குள்ளே போகிறது அப்படி மாதிரி இல்லாமல் மெயின் ரோட்லேயே இவருக்கு ஒரு இடம் கிடச்சிது. மிக மிக சாதகமாக கிடச்சிது. அந்த வீடு வாங்கி உடனே வீடு கட்டுறார். சாதாரணமாக ஓட்டு வீடு கட்டலான்னு நினச்சவர் வந்து டார்ச் வீடு போடக்கூடிய அளவுக்கு 2 மாடி கட்டி குடி போகக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவருக்கு கொடுத்தது அப்படிங்கிறது உண்மை. அவர் வந்து இன்னுமே அவர் வந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அந்த சொந்த வீடு இருந்தால் கூட அதை மகளுக்கு மருமகனுக்கெல்லாம் கொடுத்துட்டு இவர் இன்னுமே உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழல் இருக்கார் அப்படிங்கிறது உண்மை. ஆக உங்களுடைய ஜாதகத்தில் சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வாங்க முடியும் அப்படிங்கிறது, உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே முன்னேற்றமான ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம். அவருடைய ஜாதகத்தில் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் மகர ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக அவருக்கு அந்த செவ்வாதசை வந்து எங்கிட்ட வந்து வேலைக்கு வரும் பொழுது அந்த செவ்வாதசை அப்போ தான் ஆரம்பிச்சது. செவ்வாதசை ஆரம்பித்து 6 வருஷத்துக்குள்ளே வந்து வீடு சொந்த வீடு கொடுக்கணும், ஆடம்பரமான வீடு கொடுக்கணும் அப்படின்னு சாஸ்திர விதி. ஆனால் அவர் வந்து 6-7 மாதத்துக்குள்ளாகவே சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தது அப்படிங்கிறது உண்மை. இந்த மாதிரி நிறைய உதாரணங்களை சொல்லலாம் சொந்த வீடு சம்மந்தப்பட்டது. இதே சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு நேர சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிற ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்த்தாரு. அவருக்கு ஜாதகம் சொல்லும்போது நிகழ்ச்சியில் நேரம் இல்லாதனால அடுத்த நிகழ்ச்சியில் இதே சொந்த வீடு பற்றிய அதாவது ஆடம்பரமான வீடு அமைவதற்கு என்ன வழி அப்படிங்கிற விஷயத்தை வந்து விரிவாக பார்க்கலாம். ஓகே சார். ஸோ ஆக்சுவலாக வந்து பல பேரோட கனவு இது. ஆனால் ஜாதகத்தில் நம்ம என்னதான் நம்மக்கிட்ட வருமானம் இல்லைனா கூட ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களால வீடு வாங்க முடியும் அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்துருக்கீங்க. இது கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் ஒரு நம்பிக்கையாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீக தகவல், மாதப்பலன், தினப்பலன் இந்த மாதிரி நிறைய புது புது நிகழ்ச்சிகள் வந்துக்கிட்டே இருக்கும். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், இது எல்லாத்தையும் விட அதி முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம். இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை, கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.